Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா exported its BrahMos missile for the first time to which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ BrahMos missile இந்தியா இண்டிஜினியஸ்லி டெவலப் பண்ணிட்டு இருக்க ஒரு மிசைல். யாருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த BrahMos மிசைலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ BrahMos மிசைலை பொறுத்த வரைக்கும் பிரம்மபுத்ரா பிளஸ் மாஸ்கோவா, ஓகேங்களா, இந்தியா வந்து ரஷ்யா கூட சேர்ந்து தான் இந்த ஒரு மிசைலை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பிரம்மபுத்ராவில் இருக்கக்கூடிய இந்த பிரா அப்படிங்கிற அந்த விஷயமும் மாஸ்கோவாவில் இருக்கக்கூடிய மாஸ் அப்படிங்கிற இந்த விஷயமும் சேர்ந்து தான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 times the speed of sound அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பீட். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்லி 2.8 மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிசைலை நம்ம ஃபர்ஸ்ட் டைமா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். யாருக்குன்னா பிலிப்பைன்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஃபாசில்ஸ் ஆஃப் ஹியூஜ் ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்னேக் வாசுகி இண்டிகஸ் ஹாஸ் பீன் ஃபவுண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஐடி ரூர்க்கியை சேர்ந்த சில ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்னேக்கோட ரிமைன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் அப்படிங்கிற பிளேஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, The state of Palestine received the permanent observer status in the United Nations in which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த இயரில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மனன்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து 2012. ஸோ ரீசெண்டாக அல்ஜீரியா இருக்காங்க இல்லையா, நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அல்ஜீரியா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கணும், பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகாமல் போயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து அதை வீட்டோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெரிக்கா வீட்டோ பண்ணனால அவங்களுக்கு அந்த பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெசல்யூஷனை கொண்டு வந்தது அல்ஜீரியா. பாலஸ்தீனுக்கு பெர்மனன்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா 2012 வந்திருக்கும். இன்னும் ஒரு ஃபுல் டைம் மெம்பரா இல்லை. யூஎனை பொறுத்த வரைக்கும் 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ பாலஸ்தீன் வந்துட்டாங்க அப்படின்னா 194th கண்ட்ரியா வருவாங்க. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் டஸ் நாட் ஷேர் பார்டர் வித் இஸ்ரேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி வரும்னா நமக்கு ஈரான் வருவாங்க. ஓகேவா? ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுதான் இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி. ஸோ இப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக மெடிட்டரேனியன் சி வந்துடும். இந்த இடத்துல சிரியா, இங்கே லெபனான், இது ஃபுல்லாக ஜார்டன், இந்த இடத்துல ஈஜிப்த் வந்து இருப்பாங்க. ஸோ பாலஸ்தீனும் இவங்களோட ஒரு பார்டர் ஷேரிங் கண்ட்ரி தான். இங்கே வந்து வெஸ்ட் பேங்க் இருக்கும், இங்கே வந்து காசா இருக்கும். ஓகேவா? ஸோ இஸ்ரேலோட பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ்னா சிரியா, லெபனான், ஜார்டன், ஈஜிப்ட், பாலஸ்தீன் இவங்கெல்லாம் வருவாங்க. ஈரான் மட்டும் வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா April 18 தான் நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.